வியூவர்ஸ், பிஜிடிஆர்பியோட டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது. டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டு இது கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதேமாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து இன்றைய தினமே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி முடியுது அடுத்த மாதம். எடிட் ஆப்ஷனும் டேட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 28/9/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியை பற்றி ஒரு டேபிளர் காலம் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான். நீங்கள் வந்து பொறுமையாக ஓகே பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு ரிசர்வேஷன் பற்றி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஜியோ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹரிசான் ரிசர்வேஷன், வெர்டிக்கல் ரிசர்வேஷன், அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்குரியது, அதுவுமே வந்து டீட்டெயில்டாக லிங்க் கொடுத்து அந்த ஜியோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து ரிசர்வேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து என்னென்னலாம் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தகவலையுமே இது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து பிஜி டிகிரி வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது, போஸ்ட் கிராஜுவேட்டு அது ஈக்குவலண்ட்டு பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்றத வந்து அந்த டீட்டெயில்ஸ் பற்றியுமே கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டருக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ராப்பர் ஜியோவையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எந்த பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், 10th 12th டிகிரி, பிஜி டிகிரி, பிஎட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎட்டில் வந்து கன்சல்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லை அப்படின்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் நல்லா டீட்டெயில்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ட் சர்டிஃபிகேட் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கான சர்டிஃபிகேட்டும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் என்ஓசி மட்டும்தான் லாஸ்ட்டாக வந்து ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் வந்து கீழே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். தென் இதில் ஏதாவது டவுட்னாவும் அதுக்கான என்கொயரிஸுமே பண்ண சொல்லி அவங்க நம்மளோட ப்ரெஸ் நியூஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விதம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, டேர்ன் பற்றி இல்லை தகவலுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தகவல் தான் கூட இந்த மேக் பண்ணது. டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஓகேவா? கீழேயே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா வெப்சைட்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.